தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் கோபம் நீங்கிற்று, என் தயவும் இரக்கமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். நான் வாக்களித்தபடி உன்னை விருத்தியடைய செய்வேன். உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் செய்த தவறுகளை நினைத்து தேவன் என் மேல் கோபமாக இருக்கிறாரோ என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். மனம் திரும்புகிற ஒரு பாகியை கண்டு தேவன் மனதுருகுகிறார். உக்கிரத்தை விட்டு திரும்பி என்று வேதம் சொல்லுகிறது. நினிவே மக்கள் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பிய போது தேவன் அவர்கள் மேல் வைத்த கோபத்தை மாற்றி இரக்கம் காட்டினார். அதுபோலவே இன்றைக்கு உங்கள் மீதும் தயை பாராட்ட அவர் காத்திருக்கிறார். தேவன் தண்டிப்பவர் மட்டுமல்ல, தகப்பனைப் போல அரவணைப்பவரும் கூட. இனி உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி இருக்காது. அவர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறையை வந்து அடையும். உங்கள் குடும்பம், தொழில், படிப்பு என எல்லாவற்றிலும் நீங்கள் பல மடங்கு விருத்தி அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தகப்பனே, நினிவேக்கு இறங்கினது போல எங்களுக்கும் இறங்கி எங்கள் தவறுகளால் இழந்த நன்மைகளை திரும்ப தாரும். உமது கோபம் நீங்கி ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.